ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓரம் எப்படி அடிக்கிறது சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோடு நான் நடந்தாலே. இன்றைக்கி நம்ம ஓரம் அடிக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக இருக்கீங்க நம்ம கண்டிப்பாக பொறுமை கண்டிப்பாக அவசியம். பிகினர்ஸ்னு இல்லாமல் டைலரிங்கில் இருந்தாலும் பொறுமை கண்டிப்பாக அவசியம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிற ஆழத்தில் வேக வேகமாக நம்ம வந்து டைலர் மிஷின் வந்து மிதிப்போம். அப்போ வந்து என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் தெரியாமல் இங்கே வந்து கையை வந்து வச்சுட்டிங்கன்னா கையில் வந்து அந்த நீடில் வந்து குத்த நிறைய சான்சஸ் இருக்குது. நான் நிறைய வாட்டி என் கையில் வந்து நீடில் வந்து குத்தி இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா பெடலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே பெடலிங் பண்ண கற்றுக்கும் போது ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நம்ம வந்து அதிகமாக பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் நமக்கு கண்டிப்பாக நீ ஜாயின் பேக் பெயின் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு அதனாலே வந்து வெறுப்பாகி அது இன்ட்ரெஸ்ட் வந்து போக சான்சஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து பொறுமை வந்து கடைப்பிடிங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எதனா கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம டக்குன்னு நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வேறு கற்றுக்கணும், வேறு ஏதாச்சும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கலாம். பட் பொறுமை அவசியம். நீங்கள் அதுமாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக த்ரெட் கட் ஆகும், ஊசி உடையும், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்கு அது மாதிரி வெறுப்பு வர நிறைய சான்சஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். கற்றுக்கிற காலத்தில் வேகமாக நான் வந்து மிஷினை வந்து மிதித்து வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய டைமில் வந்து எனக்கு வந்து இந்த நீடில் குத்திருக்கு. அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடும், ஊசி உடையும். நம்ம அதை வந்து அது சரி பண்ணுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும். நம்ம வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து கவனிக்கிறதுக்கு டைமே இருக்காது. நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், பொறுமையாக தேங்க. இதே இந்த கரண்ட் மிஷின் பவர் மிஷின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே டக்குன்னு வந்து போயிடும். ஆனால் அதுவும் நம்ம உஷாராக ஹேண்டில் பண்ணணும். நான் வந்து பெடலிங் மிஷின் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இதில் மிஷின் அட்டாச் பண்ணலை. ஏன்னா நம்ம கரண்ட்டில் நேரத்தில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே போகலை. இதே நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணாலே நமக்கு வந்து மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம உடம்புலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். கால் வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமை வந்து கடைப்பிடிங்க. நான் வந்து இது ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் மறந்துட்டேன் சொல்ல. அதனால் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் மிஷினில் உட்காந்து நிறைய பேர் ஹீட் ஆகிடுது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம தைக்கிற ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து குடிக்க மாட்டோம், இது பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிலர் அப்படியும் இருப்பாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் வாட்டர் பாட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டே இருங்க. நிறைய வாட்டர் எடுத்துக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஓரம் வந்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரீக்கு தான் நம்ம வந்து ஓரம் வந்து அடிப்போம் இல்லையா? அந்த ஓரம் அடிக்கிறத வந்து எந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஓரம் அடிக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு நான் வந்து சொல்லித்தரேன். நீங்கள் அதே மெத்தடில் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வருதுன்னு போது சாரிலே ட்ரை பண்ணலாம். என்ன ஒன்றுனா நம்ம சாரிலே ட்ரை பண்ணலாம், பட் ஒரு சாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து இருக்கும். ஒரு சாரி வந்து மிஷினில் வைக்கும்போது நம்ம ஸ்டிச் வந்து வழுக்கிட்டு போகும். ஒன்று வந்து சணல் மாதிரி இருக்கும், தைக்கும் போது சுருக்கம் வந்து விழும். ஒரு சாரீ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணால் அந்த ஃபோல்டிங்கில் அப்படியே இருக்கும். அந்த நம்ம ஸ்டிச் பண்ண வரைக்கும் அந்த ஃபோல்டு வந்து கலையாது. நிறைய டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு சாரீ வந்து ஓரம் வந்து அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதுமாரி வேஸ்ட்டான கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு சாரியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு சொல்லிவிட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட அந்த உள் பக்கம் நம்ம சொருவோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து வந்துடும். அந்த பல்லு சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கோணலாக இருக்கும். ஒரு சாரீ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு கட்டுற பூனம் சாரீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கணும், கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ஈக்குவலாக வந்து இருக்கிற மாதிரி அந்த ஷேப் வந்து கட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணணும். ஒரு சாரியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சு ஓரம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பண செலவு இல்லாமல் ஆன்லைனில் டைலரிங் கற்றுக்கிற கிளாஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆல்ரெடி டே 1, டே 2, டே 3 கிளாஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். யாராவது இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் அந்த வீடியோஸும் பாருங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இன்னும் நாங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதை வந்து சொல்லும்போது தான் நான் வந்து அதுக்கேற்ற வீடியோஸ் வந்து கிளியர் பண்ணி நான் வந்து சொல்ல முடியும்.
நான் டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா பெடலிங் எப்படி பண்ணுறது, அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் போடுறது இப்போ எப்படின்னு வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன். செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருப்பேன். தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங் ஷேப்பை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம எப்பவுமே வந்து ஒரே நேர் கோட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட மாட்டோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வளைக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் கர்வாக வர வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஸ்டிச் பண்ண ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபோல்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி வந்து அதுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் எடுக்கிற கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கிளாத்தாக எடுக்காதீங்க, நியூவாக இருக்கிற கிளாத்தாக எடுங்க. இப்போ கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒன்று ரேஷன் சாரீஸ், ரேஷன் வேஸ்டீஸ் இந்த மாதிரி வந்து எடுங்க. ஏன்னா வாட்டரில் போட்டு நம்ம வந்து இது பண்ண கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நியூ ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்ட ட்ரெஸ்ஸஸை தான் வந்து புது கிளாத்தாக இருந்தாலுமே தண்ணியில் போட்டு அதை காய வச்சு அதில் வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து புதுசாக ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் வந்து தண்ணியில் போட்டு கொடுத்த கிளாத்தான் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது. ஐ மீன் ஓல்டு கிளாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரடிக்கிறது, ஆல்ட்ரேஷன் மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்டிச்சிங்க்குன்னு எடுக்கிறப்ப ப்ளவுஸாக இருக்கட்டும், ப்ளவுஸ் லைனிங்காக இருக்கட்டும், தண்ணியில் போடும்போது கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அந்த கரெக்டான அளவில் நமக்கு வரணுன்றதுக்காக நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நியூ கிளாத்தாக நம்மக்கிட்ட இருக்கும் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் புது கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து தையல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வாட்டரில் வந்து போட்டு ஒரு கிளாத்தை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவீங்கன்னும் போது நீங்கள் அந்த மாதிரி வந்து பழைய துணிங்களை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஷேப்பெல்லாம் சொன்னல அதில் வந்து அதே நீங்கள் உங்களுக்கு கிளாத் கிடைக்குதுன்னா ஓகே, நீங்கள் வந்து ஓல்டு கிளாத்லேயே வந்து தையல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் புதுசாக வாங்கி அதை வந்து கட் பண்ணி அதில் வந்து கற்றுக்கணும்னு சொல்லலை. இருக்கிறது உங்ககிட்ட எதாவது வேஸ்ட் கிளாத்து, இப்போ ஒரு சுடிதாரோ ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்ணுறது கொடுத்துருப்பீங்க, அந்த வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட்டில் வச்சு நீங்கள் வந்து தையல் கற்றுக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற வேஸ்ட்டு சாரீஸில் வந்து கற்றுக்குங்க. ஓகே, இப்போ வந்து இதுதான் சாரீ பக்கம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து ஓரம் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிடணும். ஃபோல்டு வந்து பண்ணிவிட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டாவது அதையே வந்து இன்னொரு ஃபோல்டாக பண்ணணும். பாருங்கள், இப்படி பண்ணிட்டேன். சொன்ன கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், மீதி கிளாத்தில் அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து நடுவில் நம்ம எப்படி வந்து பண்ணணுன்றது நமக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நம்ம சாரியில் இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் எக்ஸ்ட்ரா சாரீஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்கும். எனக்கு இப்போ இந்த பக்கம் தான் வாட்டம் வரும். உங்களுக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த பக்கம் வந்து இதுமாரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சாரீ வந்து ஓரம் அடிக்கும்போது எது பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில சாரீஸில் எது பேக் ஃப்ரண்ட்னே தெரியாது, அதனால் சொல்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சாரீ கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்டிக்கரோ ஏதோ ஒன்று ஒட்டியிருப்பாங்க லேபிள் மாதிரி, அதை வந்து ஃபஸ்ட்டு பிரித்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம். ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கர் எந்த பக்கம் இருக்கோ அது பக்கம் ஃப்ரண்ட்டுக்காக வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்காக வச்சுக்கிட்டு ராங் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. நீங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிங்கன்னா எது பேக் ஃப்ரண்ட்னு தெரியாது. அது இல்லாமல் ஒரு பக்கம் முந்தின அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு அடிக்கும் போது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடாக வந்து ஆப்போசிட்டாக வந்து மாற்றி அடிச்சிட்ருப்போம். ஒரு பக்கம் வந்து ராங் சைடை வந்து அடிச்சிருப்போம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்ல பக்கத்தில் வர மாதிரி வந்துட்டுருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்பவுமே எனக்கு சாரீ வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதில் இருக்கிற அந்த லேபிள் ஸ்டிக்கர் எதுவுமே நான் வந்து பிரிக்க மாட்டேன். அதை அப்படியே வந்து விட்டுட்டு கரெக்டாக நமக்கு அந்த நல்ல பக்கத்தில் நல்ல ஸ்டிச்சஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு சைடு வந்து ராங் சைடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் அப்போ தான் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ண மாட்டேன், நான் அப்படியே வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. லேபிள் இதுமாரி எதுவுமே நான் வந்து எடுக்க மாட்டேன். இப்போ வந்து ஸ்டிச் வந்து பண்ணி காமிக்கிறேன்.
வந்து ஒரு 4 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஃபிட்டை வந்து தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட் வீலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த நீடில் வந்து முன்னும் பின்னியும் வந்து தூக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு திரும்பி வந்து வச்சுட்டு திரும்பி வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுறக்கூடாது. அதுமாரி போட்டுட்டோம்னா தையல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்டெப்பு தையல் போட்டு திரும்பி வந்து கொஞ்சம் பேக் கொண்டு போய் நம்ம வந்து அந்த கிளாத்தை முன்னாடி நம்ம கை இழுத்து திரும்பி வந்து வச்சு அதில் வந்து கண்டினியூ ஒரு தையல் வந்து போடணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டுட்டேன். இங்கே வந்து எனக்கு ஃபோல்டிங் சரியே இல்லை. திரும்பி என்ன பண்ண போகிறேன்னா இந்த மேலே இருக்குல்ல அந்த லைன் அப்படியே வச்சு நல்லா என் பக்கமாக இழுத்துக்க போகிறேன். நல்லா இப்படி இழுத்து இப்படி உள் பக்கமாக இருக்கிறது அதே உள் பக்கமாக வச்சு நல்லா டைட்டாக வச்சு எனக்காக நல்லா இழுத்துக்க போகிறேன். இங்கே வந்து நீடில் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து வராது வெளியில். அதனால் இப்படி வச்சுட்டு தையல் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து கிளாத்தில் முடிக்கும் போது அதேமாரி தான் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்தமாரி ஹேண்ட் வீலை வந்து முன்ன பின்ன லைட்டாக வந்து மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு த்ரெட்டிங் வேணுமோ அந்தளவுக்கு இழுத்து விட்டுட்டு திரும்பி இந்த ஃபிட்டை இறக்கிட்டு லைட்டாக தையல் வந்து போட்டுக்கோங்க. அதேமாரி திரும்பி ஒரு 2 டைம் நீங்கள் வந்து அதுமாரி போட்டுக்கோங்க. எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து தையல் கண்டிப்பாக போடணும். நான் வந்து பாதி கிளாத்துக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப லாங்காக இருக்குது. அதனால் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாரீலையுமே நம்ம வந்து கிட்ட கொஞ்சம் ஜூமில் காமிக்கிறேன். சாரீலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து பழக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும். நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கொக்கி மாட்டுவாங்கள்ல இந்த பாவாடை சட்டையிலலாம் அந்த ஹூக் மாட்டுற ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு எடுத்தோடனே ப்ளவுஸு குர்த்திஸு கிட்ஸ் ஃப்ராக்கும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இந்த நம்ம மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். நான் வந்து பிகினர்ஸில் சொல்லியிருக்கேன். ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்ஸு, கிளாத்தை வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டான கிளாத்தை வச்சு நம்ம வந்து நிறைய வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்தா அதுமாதிரி நிறைய கிளாத் வந்து நம்ம வேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி வேஸ்ட்டாக கிளாத்தை தூக்கி போடாமல் நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி போடுவாங்க. அது வந்து நிறைய நான் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அது வந்து நல்ல ஒரு பை அளவுக்கு நிரப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பீஸை கட் பண்ணி இந்த குர்த்திஸோ ஏதோ ஒன்று ஹேண்ட்பேக் ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்ணுவாங்க. இதேமாதிரி கிளாத்தெல்லாம் வச்சு நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், ஹேர் பேண்டு, அப்புறமா வந்து டாய்ஸுக்கான கிட்ஸுக்கு டாய்ஸுக்கான வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நம்ம சின்னதாக அதுலேருந்து கற்றுக்கிட்டு படிப்படியாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குர்த்திஸு அல்லது கிட்ஸ் ஃப்ராக்கு அப்புறமா நம்மளோட ப்ளவுஸு, டிசைனிங் ப்ளவுஸு, ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாமல் நம்ம கிளாஸ் எப்படி போகுது சொல்லுங்கள், இல்லை போராக போதா, நல்லா சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆனால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள்
போகிற கமெண்ட் வச்சு தான் நான் எந்த அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன்றது எனக்கு வந்து புரியும். அவ்வளோ கமெண்ட் வந்து ஒருத்தர் கூட பண்ணுற ஒரு 2 டேஸ் 3 டே கிளாஸில் யாருமே வந்து பண்ணல. உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எனக்கு புரியல. அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.